பசுபதியெல்லாம் பெரிய வில்லனாக்கி அதை வச்சு இவங்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு ஒரு பெட்டியான ஆட்களாக இவங்க இருப்பாங்கன்னு பார்த்தா தான் ஆச்சரியமாக இருக்குது நமக்கு. எல்லாத்தையும் இடித்து தள்ளி வச்சுருக்காரு பசுபதியோட ஆட்களோட அந்த கடையை கேட்டால் மிரட்டுறதுக்காகவும். உடனே அங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, அங்கே முகமூடியோட வராரு, நீ ஏன்பா வந்தேன்னு அவரை திருப்பி அனுப்பிவிட்டுறாங்க. திருப்பி அனுப்பிவிட்டதுக்கப்புறமா தான் பார்த்திங்க அப்படின்னா கதையில் அடுத்ததாக இப்போ அங்கே கங்காவும் காவேரி வேறு அவங்க அழுது புலம்பி அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்களால மனசே ஏற்றுக்க முடியல. இப்படி பண்ணிட்டானே இந்த பையன், இவனை சும்மா விடக்கூடாது, பழி வாங்கியே தீரணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே பார்த்திங்க அப்படின்னா பசுபதி கால் பண்ணி உன் குழந்தையும் சரி உன் ஒய்ஃபையும் சரி போட்டு தள்ளிடுவேங்கிறார். ஆளாளுக்கு அவரை மிரட்டுறாங்க. ஆனால் அவர் பேசுறதை ரெக்கார்ட் கூட பண்ண முடியாது. ஏன்னா ரெக்கார்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு கால் வாட்ஸ்அப் காலில் பண்ணுறாராம். அப்படி பண்ணுறாருன்னா இப்போ என்ன பண்ண வேண்டியலாம், லவுட் ஸ்பீக்கரில் போட்டு இவங்க இந்த பக்கம் ரெக்கார்ட் பண்ணலாம்ல, அதை கூட இவங்க பண்ணலை. ஸோ பண்ணிவிட்டு அப்படியே பெப்பேன்னு விட்டாங்க. விட்டதுக்கு பிறகு தான் இப்போ எடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, வீட்லேயும் போய் சொல்லி அவங்களும் ஷாக் ஆகி நிற்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க அவரை பழி வாங்குறதுக்குன்னு பார்த்தா அதுக்குள்ளே காவேரிக்கு அம்மை போட்டுச்சுன்னு புதுசாக ஒரு கதையை கொண்டுறாங்க. அந்த கதையை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.